ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்ததோட கண்டினியூஷன் தான். இப்போது நான் வந்து பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஃப்யூச்சரில். இது எப்படி சொல்லலாம்? ஐ வில் பே. ஐ வில் பே. இப்போ நான் வந்து பே பண்ண போகிறேன், அது எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு பே. ஐ எம் கோயிங் டு பே. இப்போ நான் வந்து பே பண்ணியிருப்பேன். ஐ வுட் ஹவ் பெய்டு. ஐ வுட் ஹவ் பெய்டு. நான் பே பண்ணியிருக்கணும். ஐ ஷுட் ஹவ் பெய்டு. ஐ ஷுட் ஹவ் பெய்டு. இங்கே ஷுட்டு யூஸ் பண்ணலாம், மஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். மஸ்ட்டுன்றது மோர் ஆஃப் அ கம்பல்ஷன், ஒரு ஆர்டர். அந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்கும்போது மஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். மற்ற இடத்துல வந்து நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி ஷுட் யூஸ் பண்ணுவோம், ஒரு சில இடத்துல மட்டும்தான் மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஐ மஸ்ட் ஹவ் பெய்ட். நான் செலுத்தியிருக்கு வேணும். நான் செலுத்தாதனால எனக்கு என்னாச்சு, என்னோடய கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது ஐ மஸ்ட் ஹவ் பெய்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே வந்து ஃப்யூச்சர் டேட்டில் நடக்க போகுது. இப்போ அடுத்த மாதம் இந்த டேட்டில் நான் வந்து கட்டியிருப்பேன், இல்லை கட்டி முடிச்சிருப்பேன். ஐ வில் ஹவ் பெய்ட். ஐ வில் ஹவ் பெய்டு. ஸோ இப்போ வந்து நான் பே பண்ண போகிறேன்றதுக்கு ஐ எம் கோயிங் டு பேன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ இதே வந்து எங்கள் அப்பா வந்து பே பண்ண போகிறாரு, அது எப்படி சொல்லலாம்? மை ஃபாதர் இஸ் கோயிங் டு பே. மை ஃபாதர் இஸ் கோயிங் டு பே. ரெண்டுக்கும் இங்கே என்ன டிஃப்ரென்ஸு? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம ஆம்ன்ற ஒரு ஆக்சுவல் வேர்ப் யூஸ் பண்ணோம், ஃபாலோட் பை வேர்ப் வித் ஐஎன்ஜி, வேர்ப் இன் ஐஎன்ஜி ஃபார்ம். இப்போது இங்கே அதே ஃபார்மட் தான் பாருங்கள். ஐக்கு பதிலாக மை ஃபாதர் யூஸ் பண்ணுறோம், ஆமுக்கு பதிலாக ஈஸ் யூஸ் பண்ணுறோம். கோயிங் அப்படியே தான் இருக்குது, டு பே அப்படியே தான் இருக்குது. இதே வந்து அவங்க பே பண்ண போகிறாங்க அப்படின்றத எப்படி சொல்லலாம்? தே ஆர் கோயிங் டு பே. தே ஆர் கோயிங் டு பே. இப்போ இங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன நவுனோ அதுக்கேற்ற ஆக்சுவல் வேர்ப் வந்திருக்கு. ஐன்ற நவுன் வந்துச்சுன்னா, ப்ரொனவுன் வந்துச்சுன்னா அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆம்ன்ற ப்ரொனவுன், ஆம்ன்ற ஆக்சுவல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து மை ஃபாதர்ன்றது ஹீன்னு வந்துடும், தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? தேர்ட் பர்சன் சிங்குலர்னா அங்கே ஹீ இஸ் கோயிங் டு பே. இதே வந்து தேன்னு வரும்போது தேர்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது தே ஆர் கோயிங் டு பே. அதே மாதிரி அவன் பே பண்ணியிருப்பான், அதை எப்படி சொல்லலாம்? ஹீ வுட் ஹவ் பெய்ட். அவன் பே பண்ணியிருப்பான்றத ஹீ வுட் ஹாவ் பெய்டு. ஹீ வுட் ஹவ் பெய்ட் அப்படின்னு சொல்லலாம். அவன் பே பண்ணியிருக்கணும். ஹீ ஷுட் ஹாவ் பெய்ட். ஹீ ஷுட் ஹாவ் பெய்ட். அவங்க பே பண்ணியிருக்கணும், இல்லை அவங்க பே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற எப்படி சொல்லலாம்? தே வுட் ஹவ் பெய்ட். தே வுட் ஹவ் பெய்ட். அதே மாதிரி அவங்க பே பண்ணியிருக்கணும் அப்படின்றத தே ஷுட் ஹவ் பெய்ட். வேறு விக்கும் அதே தான். வி ஆர் கோயிங் டு பே. நாங்கள் பே பண்ண போகிறோம், இல்லை நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு வி ஆர் கோயிங் டு பே. வி வுட் ஹவ் பெய்ட். நம்ம பே பண்ணியிருப்போம் அப்படின்னா வி வுட் ஹவ் பெய்ட். அதே வந்து நம்ம பே பண்ணியிருக்கணும் அப்படின்னா வி ஷுட் ஹவ் பெய்ட். இந்த மாதிரி தான் சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்மளோட கான்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ணணும். அடுத்தது, இப்போ நான் பே பண்ணுறேன், மந்த்லி நான் பே பண்ணுறேன்னு வச்சுப்போம், அது எப்படி சொல்லலாம்? ஐ பே. அப்போ இதே வந்து என் ஃப்ரெண்டை பே பண்ணுறா அப்படின்றத மை ஃப்ரெண்ட் பேஸ். இங்கே வந்து பேஸ்ன்னு வந்திருக்குன்னா மை ஃப்ரெண்டுன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். மை ஃப்ரெண்டுன்றத ப்ரொனவுன் எடுத்தோம்னா என்ன வரும்? அங்கே ஹீன்ற ப்ரொனவுன் வரும். ஸோ ஹீக்கு என்ன யூஸ் பண்ணணும்? டஸ்ன்ற ஆக்சுவல் வேர்ப் யூஸ் பண்ணணும், மெயின் வேர்ப் கூட. ஸோ இப்போ டஸ் ப்ளஸ் பே வில் பிகம் பேஸ். ஸோ ஹீ பேஸ். இப்போ ஹீ பேஸ்ன்றது எப்படி கொஸ்டினாக கேட்கலாம்? டஸ் ஹீ பே. ஹீ பேஸ்ன்றதை ஹீ டஸ் பே அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ டஸ்ஸை தூக்கி முன்னாடி போகிறோம், அதுக்கப்புறமா ப்ரொனவுன், அதுக்கப்புறமா நம்ம மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுறோம், டஸ் ஹீ பே. அதே மாதிரி தே பே, யூ பே, தே டூ பே, அதனால தான் தே பே. இப்போ அதை வந்து கொஸ்டினாக மாற்றணும்னா டூ தே பே. டூ தே பே. யூ பே, யூ டூ பே, டூ யூ பே, நீ பே பண்ணுறியா அப்படின்ற கேட்குறதுக்கு டூ யூ பே. டூ யூ பே. தேர்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது
அதான் தே பே, டூ தே பே. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல் வி பே, வி பே அப்படின்ற போது வி டூ பே. அப்போது அதை டூவை தூக்கி முன்னாடி போட்டோன்னா டூ வி பேன்னா நம்ம பே பண்ணுறோமா அப்படின்னு வந்துடும். சரி, இப்போ அடுத்தது ஓப்பன் த டோர். கதவை திறன்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? ஓப்பன் த டோர். இதே வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்கும்போது would you open the door, would you open the door, கொஞ்சம் கதவை திறக்கிறியா, கதவை திறக்கிறீங்களா அப்படின்றதுக்கு would you open the door. இதே ஃப்யூச்சரில் எப்படி கேட்கலாம்? கதவு திறப்பியா அப்படின்னு சொல்கிறதுக்கு, திறப்பீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு, அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி சொல்லுவோம்? will you open the door, will you open the door. நீ கதவு திறப்பியா? எப்படின்னா நான் வந்து கதவு தட்டினா கதவு திறப்பியா. if I come and knock the door, will you open the door. if you come and knock the door, will you open அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நீ நேற்று திறந்தியா, did you open the door, did you open the door yesterday, did you open the door. ஓப்பன்றது ஓப்பன்ட் ஆயிரும் பாஸ்ட்ன்றனால. எப்படி வந்து ஓப்பன்டுன்னு வந்தது? ஓப்பன் கூட டிட்ஸ் இருந்ததுனால ஓப்பன் இருந்தது. ஸோ இப்போ இந்த டிட்டத்துக்கு முன்னாடி போட்டோம், யூன்ற ப்ரொனவுன் வந்துச்சு, அதுக்கப்புறம் மெயின் verb வந்துச்சு. டிட் யூ ஓப்பன் த டோர் எஸ்டர்டே, நேற்றுன்றனால எஸ்டர்டே. ஸோ வில் யூ ஓப்பன் த டோர் டுமாரோ, நாளைக்கு திறப்பியான்றதை வில் யூ ஓப்பன் த டோர் டுமாரோ. இது வந்து கேன் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னா கதவை கொஞ்சம் திறக்க முடியுமா. கேன் யூ ஓப்பன் த டோர் அப்படின்றது கதவை திறக்க முடியுமா அப்படின்ற கான்டெக்ட்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போது அவன் வந்து கதவை திறக்கிறான் அப்படின்ற எப்படி சொல்லலாம்? ஹீ ஓப்பன்ஸ் த டோர், ஹீ ஓப்பன்ஸ் த டோர். திறக்கிறான்றது வேற, திறந்து கொண்டிருக்கிறான்றது வேற. இப்போ இதே வந்து அவன் கதவை திறந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னும் போது அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வந்துடும். இப்போ நடக்கிற ஆக்ஷன், எக்ஸாக்ட் இந்த மொமெண்ட்டில் நடக்கிற ஆக்ஷன் அப்படின்றனால ஹீ இஸ் ஓப்பனிங் த டோர், ஹீ இஸ் ஓப்பனிங் த டோர். இதை எப்படி கொஷினாக மாற்றலாம்? இஸ் ஹீ ஓப்பனிங் த டோர் அப்படின்னா அவன் கதவை திறந்துட்டுருக்கானா அப்படின்னு வரும். ஸோ இது வி ஓப்பன் த டோர், நாங்கள் கதவை திறக்கிறோம், இல்லை நம்ம கதவை திறக்கிறோம். இது ரெகுலராக வரும்போது, இப்போ ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நடக்காத போது வி ஓப்பன் த டோர். இது எப்படி கொஸ்டினாக மாற்றலாம்? டூ வி ஓப்பன் த டோர். இப்போ இதே வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், வி ஆர் ஓப்பனிங் த டோர், வி ஆர் ஓப்பனிங் த டோர். இதை கொஸ்டினை எப்படி மாற்றலாம்? ஆர் வி ஓப்பனிங் த டோர், நம்ம கதவை திறந்துட்டுருக்கோமா அப்படின்னு கொஷினாக மாற்றலாம். இப்போ தே தேர்ட் பர்சன் ப்ளூரல் வரும்போது தே ஓப்பன் த டோர். அப்போ அதை கொஷினாக மாற்றும் போது டூ தே ஓப்பன் த டோர், டூ தே ஓப்பன் த டோர். இப்போ அதே அவங்க வந்து கதவை திறந்துட்டுருக்காங்க, தே ஆர் ஓப்பனிங் த டோர். இப்போ இதை கொஷினாக மாற்றணும்னா ஆர் தே ஓப்பனிங் த டோர், ஆர் தே ஓப்பனிங் த டோர். இந்த மாதிரி தான் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நம்ம டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்பினா இந்த ஆக்ஷன்ஸ், அதாவது லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் நான் இந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும், எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசணும். என்ன பர்பஸ்க்காக அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்களோ அது ஃபுல்ஃபில் ஆகி அவங்களோட லைஃப்பை பெட்டராக லீட் பண்ணுன்றது தான் இந்த பர்டிகுலர் சேனலோட அப்ஜெக்டிவ். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களோட ரோல் ப்ளே பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரி, நெக்ஸ்ட் செஷனில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் சிவனேசன். தேங்க்யூ.